அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட்டணின்றது பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை, பணத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதுதான் கூட்டணி. அதாவது இந்தியாவிலேயே திமுகவினுடைய பலம் பணத்துல தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய பலம் மக்களுடைய மனத்தில் இருக்கிறது. இந்தியாவிலேயே பிற கட்சியிலிருந்து அதிக எம்எல்ஏக்களை வாங்கிய கட்சி பாஜக. பணத்தை வச்சு இல்ல, கொள்கையை வச்சு வாங்கிட்டாங்க. என்ன இந்தியா பூரா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருக்க இடத்துல எல்லாம் பிஜேபி ஆட்சி வருது. எப்படி வருதுன்னு பார்த்தா அது இவங்க கொள்கையை பார்த்து பிடிச்சு போய் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம். ஏன் கொள்கையை பிடிச்சவன் அந்த கட்சியில போய் சேர்ந்து சீட் வாங்கி நின்னுல எம்எல்ஏ இருக்கணும், வேற கட்சியில எம்எல்ஏ ஆனா பிஜேபியில போய் சேர்றான், கொத்தா போய் சேர்றான். 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர். என்னடா உலகத்துல எங்க நடக்காத மாயமா இருக்குன்னு பார்த்தா அவங்க பணத்தை எல்லாம் வச்சு சேர்க்க மாட்டாங்க, கொள்கையை வச்சு சேர்ப்பாங்க. செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு கட்சியில நின்னு சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்காரு. செந்தில் பாலாஜி அதிமுக எம்எல்ஏ அப்படியே ஓடி வரல திமுக போய் திமுக சீட்டு வாங்கி திமுக சேர்ந்து நின்னு மக்கள்கிட்ட போய் நின்னு ஓட்டு வாங்கி திமுக எம்எல்ஏ இருக்காரு. பிஜேபிக்கு வந்த எம்எல்ஏக்கெல்லாம் பிற கட்சியில எம்எல்ஏ ஆகி கொத்தா அந்த கட்சியில இருந்து பணம் கொடுத்து வாங்கினீங்க. வரவே முடியாது, இன்னைக்கு வரவே முடியாது. பணத்தை பத்தி சொன்னார்ல, அது போல வரவே முடியாது. ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க. வேட்பாளருக்கு தாங்க ஒரு கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர், ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்யலாம் தான் தேர்தல் கமிஷன் வரைமுறை வச்சிருக்கு. கட்சி எவ்வளவு செலவு செய்யலாம் வரைமுறை வைக்கல. தேர்தல் செலவு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வர்றான்னு வைங்க, நானா செலவு பண்ண முடியும்? யார் செலவு பண்ணுவோம் சொல்லுங்க? முதலமைச்சர் என் தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வர்றார், எங்க கட்சி கூட்டணி தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றார், விசிகே நாங்களா செலவு பண்ண முடியும்? திமுகவுடைய பிரச்சார கூட்டத்தை திமுக தலைவர் வந்து பங்கேற்கிற கூட்டத்தை விசிகேவால் ஏற்பாடு பண்ண முடியுமா? அந்த வலிமை எங்களுக்கு இருக்கா? அப்போ ஒரு கட்சி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலான்னு எந்த வரைமுறையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கல, ஒரு வேட்பாளருக்கு நிர்ணயிச்சிருக்கு. நான் வந்து 1 கோடி செலவு பண்ண முடியாது, ஒரு வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ண முடியும். ஆனா எதுக்கு 1 கோடி செலவு பண்றீங்க? நீங்க இந்தியாவிலேயே தேர்தல் செலவை அதிகம் செலவு செய்த கட்சி பிஜேபி. இந்தியாவிலேயே தேர்தலுக்காக தேர்தல் பத்திரத்தின் மூலம் அதிக பணத்தை பெற்ற கட்சி பிஜேபி. எதுக்கு இவ்வளவு பணம் வாங்குறீங்க?